ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனுக்கு கேன்வாஸ் இல்லாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். கழுத்து பகுதிக்கு கேன்வாஸ் பயன்படுத்தாமல் அந்த பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும் கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தனால கேன்வாஸ் இல்லாமல் டிசைன் தைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியும் தைக்கலாம். இருந்தாலுமே நம்ம கஸ்டமருக்கு சரியாக கொடுக்கணும் அப்படின்னா கேன்வாஸ் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா அந்த நெக் பார்க்கும்போது ரொம்ப ஃபினிஷிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே 2 மெத்தடையுமே நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும் கொஞ்சம் போல் கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் கிளாத் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத்தையும் எடுத்துக்கலாம், இல்லை சில்க் காட்டனும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு அந்த ஜாஸ்மின் கிளாத்லேயே வேறு டிசைனில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெயின் கிளாத்துக்கு மேட்சாக இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு 30 பாயிண்ட் இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா துணி எடுக்க தேவையில்லை, கம்மியாக மட்டும் எடுத்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 பாயிண்ட் கூட இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, கம்மியாக மட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 30 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத், மெயின் கிளாத். லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம துணிக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக இருக்கக்கூடிய கலர் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்சாக இல்லாதனால நான் இந்த கலர் துணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். இன்னைக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 36, கீழே பாருங்க தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு. இந்த பிளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். 36 சைஸுக்கு 2.5 இன்ச் வரவே வராது. ஓகேங்களா? நல்லா டீப்பாக போடணும் அப்படின்னா மட்டும்தான், டீப்பாக நல்லா ப்ராடாக போடணும் அப்படின்னா தான் நம்ம 36 சைஸுக்கு 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த 2.5 இன்ச்சுமே எல்லாரும்லாம் போடவே மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த 36 சைஸுக்கு யாராச்சும் ஒரு சில பேர் தான் இந்த 2.5 இன்ச்சில் தச்சு போடுவாங்க. மற்றபடி அந்த கழுத்து அகலம் நம்ம உடம்புல கலராமல் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக 36 சைஸுக்கு 2 இன்ச்சும் எடுத்துக்கலாம் கட்டிங் அளவு, 2.25 இன்ச்சும் கட்டிங் அளவு எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுத்தை ஒட்டி வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல உதாரணத்துக்கு இந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா தைக்கும் பொழுது இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா உள்ளடங்கி வராது, வெளியில் அடங்கி தான் நம்ம போகும். அந்த தவறை மட்டும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு தான் என்னமோ தையல் வர்ற மாதிரியே நினச்சிக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துடும். அப்போ இன்னும் அந்த கழுத்து உங்களுக்கு கூட தான் போகும். ஓகேங்களா? அதனால இப்போ நான் இந்த டிசைனுக்காக தான் நான் 2.5 இன்ச்சில் கட் பண்ணுறேன். மற்றபடி இந்த 36 சைஸுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவை நீங்கள் குறிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 36 சைஸுக்கு 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். கட்டிங் அளவு 2 இன்ச்லேயும் கட் பண்ணிக்கலாம், 2.5 இன்ச்லேயும் 2.25 இன்ச்லேயும் கட் பண்ணிக்கலாம், 2 இன்ச்லேயும் கட் பண்ணிக்கலாம், 2.25 இன்ச்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா நாளைக்கு கிளாஸில் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கழுத்து அகலத்தையும் உயரத்தையும் வச்சு ஒரு டிசைன் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.25 இன்ச்சு. 36 சைஸுக்கு ஆம்கோல் அளவு 5.5 இன்ச்சு. 36 சைஸுக்கு மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு. பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 12 இன்ச்சு எடுத்திருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம தைக்க போகிற இந்த டிசைனுக்கு இந்த நெக்கோட முழு உயரம் 12 இன்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரிஜினல் அளவு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு எடுத்துக்கலாம்.
நெக்கோட ஒரிஜினல் அளவு 9 இன்ச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய பகுதிக்கு மட்டும்தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஒரு 3 இன்ச்சு நான் வந்து கூடுதலாக குறிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட் நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி டிசைனை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க ஒரு வி ஷேப்ல நம்ம போட்டுக்கலாம். இந்த பகுதியை நம்ம பத்திரமாவே வச்சுக்கணும். இப்ப பாருங்க இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப கீழே இருக்க பகுதியை மட்டும் நம்ம பத்திரமா வச்சிருக்கணும். இப்ப எப்படி ஈஸியா தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க பிளவுஸோட நல்ல பக்கத்துல நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் பண்ணி 2 கிளாத்தையுமே சரிசமமாக சேமாக வச்சுக்கலாம். இது போல் லைனிங் கிளாத் நழுவாமல் இருக்கிறதுக்காக நெக்கோட அவுட்லைன் ஃபுல்லாகவே பாருங்கள் இது போல் நம்ம பின் குத்திக்கலாம். பின் குத்திட்டீங்க அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க கழுத்தை சுற்றியுமே நம்ம பின் குத்திட்டோம். இப்போ கழுத்து பகுதியிலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு அரை இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம நெக் என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லையே அழகாக நீட்டாக போடணும். ஒழுங்காக லைன் வரலை அப்படின்னா நீங்கள் டேப்பை வச்சு அளந்து பார்த்துட்டு அந்த இடத்துல இது போல் லைன் போட்டுக்கங்க. அப்போ தான் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே வரணும். கரெக்டாக பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் அல்லது அரை இன்ச்சுக்கும் ஒரு கோடு கம்மியாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் இது போல் லைன் போட்டுட்டு இந்த லைன் மேலேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சுக்கலாம். தையல் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். பெரிய தையல் வைக்கவே கூடாது. நார்மலாக இருக்கக்கூடிய தையலும் வைக்கக்கூடாது. டிசைன் ப்ளவுஸுக்கு எப்போதுமே பொடி தையலாக இருக்கணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். நூல் பீசுற கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ அந்த லைனிங் கிளாத்தை ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தையல் போட்டதுலேருந்து தையலை ஒட்டி கட் பண்ணக்கூடாது. நம்ம அரை இன்ச்சு பிசுறு விட்டுருந்தோம் இல்லையா அந்த பிசுரை ஒட்டியே இது போல் நடுவில் இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த நூல் பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பின்னெல்லாம் பாருங்க நம்ம வந்து கலட்டி வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். கத்திரிக்கோலில் கட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கத்திரிக்கோலோட நுனி பகுதியில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா த்ரெட் கட்டரை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்கோலில் நுனி பகுதி மழுங்கி போனனால நான் அடியில் வந்து கட் பண்ணுறேன். அடியில் கட் பண்ணாலுமே தையலில் படாமல் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கணும். பாருங்கள் மெயின் கிளாத்தில் தையல் போடக்கூடாது. லைனிங் கிளாத் மேலேயே நம்ம
நம்ம வந்து படிமான தையல் போடணும். பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே இது போல் படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். லைனிங் கிளாத்தை உள்பக்கம் மடிக்கும் பொழுது கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக மடித்து தைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இது போல் நெக்கோட ஷேப்பை கரெக்டாக எடுத்து விட்டதுக்கப்புறமா நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே நம்ம வந்து படிமான தையல் போடணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கண்டிப்பாக மேட்சாக இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பாருங்கள், பொறுமையாக அழகாக நீட்டாக தைக்கணும். ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் வளைவு நெளிவு வராமல் அழகாக நேராக இருக்க மாதிரி தைக்கணும். நூல் வந்து கண்டிப்பாக மேட்சாக இருக்கணும் பாருங்கள். இப்போ அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ கீழே இடுப்பு சைடு பாருங்கள், 2 துணியையுமே சேர்த்து வச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு மடித்து பிசுறு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம அழகுக்காக போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து கண்டிப்பாக பிடிக்கணும், எல்லா நெக்குக்குமே பிடிக்கணும். ஒரு சில நெக்குக்கு தான் நம்ம வந்து டாட் பிடிக்காமல் தைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போயாச்சும் ஒரு சில நெக்குக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும். இது போல் 2 சைடுமே பாருங்கள், டாட் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டா அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டாலே போதுமானது. ஏன்னா நம்ம அளவு வந்து கரெக்டாக குறிச்சிருக்கோம். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப்பில் எல்லாம் நம்ம தையல் போடக்கூடாது. கரெக்டாக அந்த ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டாலே போதுமானது. இப்போ இந்த பகுதியை இது போல் பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கலாம். இந்த பகுதியை கழுத்து தைச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி, யாருக்கு தைச்சாலும் சரி, இந்த மாதிரி நெக் தைச்சதுக்கப்புறமா இது போல் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடுமே. அயன் பண்ணால் மட்டும்தான் அந்த சுருக்கங்கள் இல்லாமல் நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட நூல் பீஸரை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம 30 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கியிருந்தோம். அந்த இடத்துல வரிசையாக நம்ம சுருக்கங்கள் வைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இந்த ஓரத்தில் 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அந்த சுருக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு அகலத்தில் தான் நம்ம வைக்க போகிறோம். 1/4 இன்ச்சு வேணும் அப்படின்னா 1/4 இன்ச்சு அகலத்திலேயே தான் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே நம்ம தைக்கணும். 1/2 இன்ச்சு வேணும் அப்படின்னா 1/2 இன்ச்சு அகலத்திலே இது போல் நெருக்கமாக வைக்கணும். கிழக்க வைக்கக்கூடாது. நெருக்க வச்சாதான் இந்த டிசைன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 சைடு மட்டும் பாருங்கள், எல்லா சுருக்கமுமே கரெக்டாக 1/2 இன்ச்சு அகலத்தில் நெருக்கமாகவே நம்ம தச்சுக்கலாம். இப்போ இந்த சைடும் பாருங்கள், இதுக்கு நேராக நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், அந்த ஒரு ஃபஸ்ட்டு சுருக்கம் தைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சுருக்கத்துக்கு நேராகவே கரெக்டாக மடிக்கணும். அந்த சைடு எப்படி 1/2 இன்ச்சு அகலத்தில் மடித்தோமோ அதே மாதிரி இந்த சைடுமே கரெக்டாக 1/2 இன்ச்சு அகலத்திலே இது போல் நேராக நம்ம வந்து மடித்து தைக்கணும். ஒரே அளவாக சேமாக இருக்கணும். ஒன்று அகலமாகவும் ஒன்று ஒடுக்கமாகவும் வரக்கூடாது. ஒரே அளவாக சேமாக இது போல் பொறுமையாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த சைடில் இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சென்டர் பகுதியை நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள் 10.5 இன்ச்சு இருக்குது. தையல் பகுதியிலேருந்து கரெக்டாக 10.5 இன்ச் இருக்குது. அப்போ 10.5 இன்ச்சுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா 5.25 வரும். அந்த 5.25 பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் இது போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் நேராக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து சுருக்கங்கள் வந்து அப்படியே அமுங்கின மாதிரி இருக்கும். தையல் போடலை அப்படின்னா சுருக்கங்கள் பூரா எவ்வளோ தான் நம்ம அயன் பண்ணாலுமே சுருக்கங்கள் வந்து அப்படியே மேலே மேலே தூக்கிக்கிட்டே இருக்கும். தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சென்ட்ரு பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நடுவில் போடக்கூடிய தையலுமே பாருங்கள் சுருக்கங்கள் கரெக்டாக அந்த 1/2 இன்ச் அகலத்திலே மடித்து விட்டு இது போல தான் நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து சென்ட்ரு பகுதியில் தையல் போட்டுட்டோம். கீழே மட்டும் பாருங்கள் இந்த இடம் நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துருச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்த விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்த பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். சுருக்கங்கள்லாம் சுருங்கி இருக்கக்கூடாது. அழகாக நீட்டாக வலுவலுன்னு அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பத்திரமா இருக்கக்கூடிய பகுதியை பாருங்கள், அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம். கேன்வாஸை இது போல் 2ஆக மடிச்சுக்கலாம். மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி இது போல் கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்து பகுதியையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த அவுட்லைனை பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 1.25 அந்த டிஸ்டன்ஸில் கூடுதலாக நம்ம வந்து குறிக்க போகிறோம். மேலே வந்து அப்படியே விட்டுறணும். சைடுலையும் கீழையும் மட்டும் கரெக்டாக 1.25 அந்த அகலத்தில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து தான் தைக்க போகிறோம். லைனிங் இல்லை அப்படின்னா இந்த ஜாஸ்மின் கிளாத்தில் மிச்ச கிளாத்து இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வெட்டிட்டு மிச்ச கிளாத்து இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து தைச்சாதான் உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த கேன்வாஸ் பகுதியில் அவுட்லைன் ஃபுல்லாகவே அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு நூல் கேப்பில் தச்சாலே போதுமானது. இப்போ பாருங்கள், கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் கேன்வாஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை பாருங்கள். இது போல் நல்ல பக்கம் சுருக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நெக்கோட லைனில் பாருங்கள், மேலே மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். முன்னாடி போட்ட தையல் மேலே இது போல் அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸ் பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் கட் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மேலே மட்டும்தான் நம்ம அந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும்தான் தச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம்.
இப்போ பாருங்க நல்ல பக்கமாக திருப்பி அந்த ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமோ சைடுலேயே தெரியக்கூடாது. கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இந்த மாதிரி பாருங்கள் நம்ம விரல் பகுதியை வச்சு அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயும் தெரியாதவாறு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம பின்பக்கமாக திருப்பிக்கலாம். பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு தையலில் அப்படியே நம்ம வந்து 2 துணியுமே சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, குழப்பமே இருக்காது. இப்போ பாருங்கள் அந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸோட நெக்கு பகுதியை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேட்ச் ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு தையலும் இந்த நெக்கோட சென்ட்ரு தையலும் கரெக்டாக சென்ட்ருலேயே இருக்க மாதிரி இது போல் கரெக்டாக வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ சென்ட்ரு பகுதியில் நம்ம அந்த லைனிங் கிளாத் பகுதியை கரெக்டாக இது போல் வச்சுக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கீழே மட்டும் ஒரு 3/4 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் வர்ற மாதிரி இது போல் வச்சு பார்த்துக்கலாம். மேலே பாருங்கள் சென்ட்ரு பகுதியிலேருந்து சைடில் ஒரு 4.25 வருது. இந்த சைடு 4.25 வருது, அந்த சைடு 4 இன்ச் வருது அப்படின்னா நம்ம வந்து தைக்கக்கூடாது. 2 சைடுமே சேம் அளவாக கிடைக்கணும். 4.25 வருது அப்படின்னா அந்த இடத்த அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 9.5 இன்ச்சில் குறிச்சிருந்தோம். நெக்கோட ஹைட்டுமே கரெக்டாக 9.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 2 பகுதியுமே இணைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ இந்த துணி நழுவாமல் இருக்கிறதுக்காக பின் குத்திக்கலாம். நம்ம எல்லா சைடும் கூட பின் குத்திக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கீழே மட்டும்தான் பின் குத்தி இருக்கேன். இப்போ சைடில் பாருங்கள் நம்ம வந்து அடையாளப்படுத்துறதுக்காக மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல பாருங்கள் நம்ம விரல் பகுதியை வச்சு ஸ்ட்ராங்காக 2 துணியையுமே சேர்த்து பிடிச்சிட்டு ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே தான் படணும். எக்ஸ்ட்ரா இந்த சைடோ அந்த சைடோ தையல் வரக்கூடாது. முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக போடணும். இந்த தையல் இணைக்கும் பொழுது தையல் தனியாகவே தெரியக்கூடாது. இணைச்ச மாதிரியே தையல் தனியாக தெரியக்கூடாது. முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக பொறுமையாக தைக்கணும். பாருங்கள் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுட்டு நூல் பீஸரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம லேஸ் கொடுத்து தைக்க போகிறோம். லேஸ் கொடுத்து தைக்கும் பொழுது பாருங்கள் கழுத்தை ஒட்டியே தைக்கக்கூடாது. கழுத்தை ஒட்டியே தைச்சோம் அப்படின்னா இந்த நெக்கோட ஷேப் எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு தெரியாது. இந்த நெக்கோட ஷேப்பை வந்து எடுத்து காமிக்கிறதுக்காக ஹைலைட்டாக எடுத்து காமிக்கிறதுக்காக நெக்கு பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் லைன் போட்டதுக்கப்புறமா இந்த லைன் மேலே தான் நம்ம லேஸை பயன்படுத்தி தைக்கணும். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லேஸையும் பயன்படுத்தலாம். இல்லை டிசைனர் லேஸ் வேணும் அப்படின்னா டிசைனர் லேஸையும் பயன்படுத்தி தைக்கலாம். 2 லேஸுமே இந்த நெக் டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த லேஸை பயன்படுத்தும் பொழுது நெக்கை ஒட்டியே தைக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். இது போல் பாருங்கள் பொறுமையாகவே தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். தயவு செய்து ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை லேஸில் பயன்படுத்தி தைக்கக்கூடாது. லேஸ் என்னென்ன கலர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ லேஸில் 1 சைடு நம்ம தையல் போட்டுட்டோம். இந்த சைடு இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் அழகுபடுத்துறதுக்காக பாருங்கள் நம்ம ஸ்டோன் பீஸ் வைக்க போகிறோம்.
இதுக்கு பாருங்க இந்த மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பீஸ் நம்ம வைக்கக்கூடாது. கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா ஸ்டோன் பீஸ் மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பீட்ஸ் மட்டும்தான் ஊசி நூல்லையே தச்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ளூ பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்மளுக்கு கிடைக்கிது. நல்லா இதே ப்ராண்டட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமான குவாலிட்டிலையும் கிடைக்கிது, மட்டமான ப்ராண்ட்லேயும் கிடைக்கிது. எது நல்லா தரமானதுன்னு பார்த்து வாங்கிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த டிசைனை அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த டிசைனுக்கு தையக்கூலி எவ்வளவுன்னு பார்த்துடலாம். கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நார்மலாக பாட் நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம தச்சுருக்கோம். அதனால் கேன்வாஸுக்கு 20 ரூபா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து லூஸில் வாங்கக்கூடாது, பாக்கெட்டாக வாங்கிக்கணும். எந்த நெக்காக இருந்தாலும் 20-30 ரூபா நம்ம வந்து சேர்த்துக்கணும் கேன்வாஸுக்கு. லேஸ் வந்து 1 மீட்டர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். லேஸுமே நீங்கள் எந்த மாதிரியான லேஸ் எடுத்திருக்கீங்களோ அதில் உள்ள அமௌண்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கங்க. நான் வந்து சாதாரண லேஸ் தான் பயன்படுத்தியிருக்கேன், அதனால் 10 ரூபா போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து டிசைனர் லேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆனால் இந்த நெக்குக்கு வந்து டிசைனர் லேஸும் யூஸ் பண்ணலாம், நார்மலாக இருக்கக்கூடிய இந்த லேஸும் பயன்படுத்தலாம். 2 லேஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். லேஸ் எந்த மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை வந்து கணக்கில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பீஸ் 4 பீஸ் எடுத்திருக்கோம், 40 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டாகவே நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கிது. பெரும்பாலும் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி டிசைனை வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து தைக்கக்கூடாது, கஸ்டமருக்கும் தைக்கக்கூடாது, நம்மளுக்கும் தைக்கக்கூடாது. இந்த இடத்துல பாசி நம்ம வந்து நான் நேற்று சொன்னேன்ல ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசியை வேணாங்க நான் வந்து த்ரெட் போட்டு நம்ம தச்சிருங்க. பெரும்பாலும் இந்த இடத்துல ஒட்டக்கூடிய ஸ்டோன் ஐட்டம் எதுவுமே நம்ம வந்து கஸ்டமருக்கு தைக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கும். இந்த நீங்கள் கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே டக்குன்னு வந்து நம்ம பிஞ்சு போயிடும், ஸ்டோன் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த டிசைன் பார்க்கும்போது நல்லா இருக்காது. அதனால பெரும்பாலும் இந்த ஸ்டோன் ஒட்டுறதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பாசியை வந்து ஊசி நூலில் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு அழகுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன். ஆனால் இந்த ஸ்டோனுக்கு பதிலாக பாசி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றியுமே தையல் போட்டுக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அடிக்கடி வாஷ் பண்ண அந்த ஸ்டோன்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால தயவு செய்து கஸ்டமருக்கு அந்த ஸ்டோன் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் டிசைனுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாதீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் வருது, அதை நான் போட்டுட்டு இதுவுமே பாக்கெட்டில் தனியாகவே கிடைக்கிது. ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பீஸ் இருக்கும், 40 ரூபாய் 50 ரூபாய் அந்த ரேட்டில் இருக்கும். ஆனால் நம்ம கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது ஒரு பீஸ்க்கு 10 ரூபாய்னு அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து கணக்கு வந்து போட்டுக்கணும். அப்புறம் ஜாஸ்மின் துணி 30 பாயிண்ட்டுக்கு 40 ரூபாய் வருது. உங்கள் ஊர் கடைகள்லாம் அந்த துணியோட விலை என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ கொசரா பார்த்தீங்கன்னா 36 ரூபாய் 37 ரூபாய் அந்த மாதிரி வந்தது அப்படின்ச்சா அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரவுண்டாக 40 ரூபாய், இல்லை ஒரு பேச்சுக்கு 30 பாயிண்ட் வந்து 42 ரூபாய் அந்த மாதிரி விற்கிதுன்னா நம்ம வந்து ஒரு 50 ரூபாயை அப்படி ரவுண்டாக வந்து நம்ம வந்து கணக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் வருது. அது போக இந்த டிசைனோட தையக்கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிசைனோட இந்த டிசைன் தச்சதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே பெரிய பெரிய டெய்லரிங் பொட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 150 முதல் 250 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் சிம்பிளான லேஸை பயன்படுத்தி சிம்பிளாக தச்சிருக்கனால 150 ரூபாய் டிசைனுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். அது போக ப்ளவுஸோட தையக்கூலி, நான் லைனிங் ப்ளவுஸுக்கு நீங்கள் உங்கள் ஏரியா சைடு எவ்வளோ தையக்கூலி வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். அது போக இந்த மெட்டீரியல்ஸ்க்குரிய பணத்தை இதில் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 510 ரூபாய் வருது. 510 ரூபாய் வருது அப்படின்னா இந்த 10 ரூபாயை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு 500 ரூபாயை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இந்த டிசைனுக்கு நம்ம குறைக்கவே முடியாது. ஓகே, தேங்க்யூ.